தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை அதிகாரப்பூர்வமாக களமிறக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக துவங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு முதல் கட்ட நடவடிக்கையாக 354 கோடி நிதியும் 2500 பணியிடங்களோட ஒதுக்கியிருக்காங்க. இது மிகவும் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா விமன் சேஃப்டின்றது கொஷினபிளாக இருக்கும் அப்படின்ற கேள்விக்குறி வர டைமில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அப்படின்றது மிகவும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். இப்போ இந்த ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. ஆல்ரெடி ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறமா கேரளா போன்ற ஸ்டேட்ஸில் ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸ்டேட் வைட் விமன் சேஃப்டிக்காக ஸ்பெஷலாக இறக்கப்படுற ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தமிழகம் தான் அதில் முதலிடம். மற்றபடி ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் ஆல்ரெடி இருக்குது ஸ்டேட்ஸில். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு அப்படின்றது தனி மனித ஒழுக்கம் மற்றும் சமூக ஒழுக்கம் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. விச் இஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ, கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் முந்தைய ஆட்சி காலம், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணமும் திமுக அரசும் முதலமைச்சரும் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போது கான்ட்ரடிக்டிங்காக இருக்கா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும், இல்லை சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.